மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பெருமைமிகு வாகை தமிழ் சங்கத்தில் மார்கழி மாதத்தை சிறப்பு செய்கிற வகையில் மங்களம் தரும் மார்கழி திருவிழா அப்படிங்கிற தொடர் சொற்பொழி நடத்திட்டு வர்றாங்க. இந்த தொடர் சொற்பொழியோட மையமாக திருப்பாவை இருக்குது. திருப்பாவை ஏற்றினது நம்ம ஆண்டாள். நம்ம பெருமாள் அப்படின்னு சொன்னாலே முதல் நம்ம மனது கண் நிற்கிறது நம்ம ஆண்டாள் அம்மா தான். ஏன்னா ஆண்டாள் அம்மா திருமால் மேலே வச்சுருந்த அந்த அன்பு, பக்தி, காதல், அது மாதிரி இப்போ யாராலையுமே அவர் மேலே அந்த மாதிரி ஒரு அன்பு வைக்க முடியாது. நம்ம ஆண்டாள் அம்மா நம்ம பெருமாளை எப்படியெல்லாம் வாழ்த்தியிருக்காங்க, எப்படியெல்லாம் அவரோட சிறப்பை சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படியெல்லாம் இறைவனை வணங்கணும், இறைவனை வணங்கினா நம்மளுக்கு என்ன சிறப்புகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த திருப்பாவை பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த திருப்பாவையில் மொத்தமாக 30 பாசுரங்கள் இருக்குது. அதை தான் நம்ம மார்கழி மாதம் தொடங்கினதுலேருந்து ஒவ்வொரு பாசுரமாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதத்தை சிறப்பு செய்கிற வகையில் கன்னி பெண்கள்லாம் சேர்ந்து இறைவனை வணங்க போகிறாங்க. அதுதான் இந்த பாவை நோன்பு. இந்த பாவை நோம்பில் பெண்கள் விடிய காலையிலே எழுந்து நீராடி இறைவனை வணங்குறதுக்காக கோயிலுக்கு போவாங்க. அந்த மாதிரி நோன்பு இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன மாதிரியான முறைகள்லாம் கடைபிடிப்பாங்க, அப்படி இறைவனை வணங்கினா அவங்களுக்கு என்ன பயன்லாம் கிட்டும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான் இந்த திருப்பாவை பாடல்கள். முதல்ல இந்த நோன்பு இருக்கிற முறைகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். சாதாரணமாக நம்ம ஒரு இறைவனுக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம அவ்வளோ முறைகளை கடைபிடிப்போம். இந்த மாதிரி செய்யக்கூடாது, இறைவனை வணங்கும் போது இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி பாவை நோன்பு காலத்துலேயும் பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருந்திருக்கு. பாவை நோன்பு காலத்தில் அவங்க பால் அருந்த மாட்டாங்க, நெய் உண்ண மாட்டாங்க. அதற்கப்புறமா அவங்கள தன்னைத்தானே அலங்கரிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறைவனுக்கு உகந்த மாதம். இறைவன் தான் அந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கணுமே தவிர நம்ம நம்மளை அலங்கரிச்சிக்க கூடாது, இறைவனை தான் நம்ம நல்லா அலங்கரிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பாவை நோன்பு இருக்கிற காலத்தில் யாராவது நம்மக்கிட்ட யாசகம் அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி புரணி பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தீய பழக்கங்கள்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான முறைப்பாடுகள்லாம் இருந்திருக்கு. இந்த முறைப்பாடுகள், இந்த கட்டுப்பாடுகள்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா சாதாரணமாகவே ஒரு மனிதனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும். நம்ம அந்த கடைபிடிக்கிற அந்த நிலையிலேருந்து தவறிட்டோம் இல்லையா. அதனால் இந்த காலகட்டத்திலையாவது நம்ம இந்த முறைகள்லாம் பயன்படுத்தி இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாவை நோம்பில் இப்படிப்பட்ட முறைகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாவை நோம்பில் பெண்கள்லாம் சேர்ந்து திருமாலோட பெருமையை, திருவிளையாடலை, சிறப்பை இதெல்லாம் எடுத்துக்கொள்கிற மாதிரி இந்த பாடல் ஒரு உரையாடல் மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பாவையை நம்ம படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு 2 பயன் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கன்னி பெண்களுக்கு 2 பயன் கிடைக்கிது. இந்த மார்கழி மாத நோன்பு இருக்கிறதுக்கு மூலமாக ஒன்று சிறப்பு பயன் சொல்கிறாங்க, இன்னொன்று பொது பயன்னு சொல்கிறாங்க. இந்த சிறப்பு பயன் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இறைவனை வணங்குற கன்னி பெண்கள் தனக்கு ஒரு நல்ல கணவன் அமையணும், அவன் நல்ல குணங்கள் உடையவனாக இருக்கணும், நல்ல வீரனாக இருக்கணும், அப்படிப்பட்ட கணவனை கடவுளை நீ எனக்காக கொடுக்கணும் அப்படி வேண்டுறது மாதிரி ஒரு சிறப்பு சொல்கிறாங்க. இன்னொரு பயனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொது பயன். அதாவது எங்கள் நாடு நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், நல்ல மழை பொழியணும், வயல்வெளிகள்லாம் நல்லா பச்சை பசுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொது பயனாகவும் இந்த திருப்பாவை பாடல்களை பாடுறாங்க. ஆண்டாள் இயற்றிய இந்த திருப்பாவை பாடல்களை நம்ம படிக்கும்போது இது உண்மையிலே ஒரு பாடல் தானா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு தோணும். ஏன்னா அவங்க அந்த பாடல்கள்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம அப்படியே மனக்கண் முன்னாடி அந்த செய்திகள்லாம் ஒரு காட்சியாகவே வர்ற மாதிரியான அமைப்பில் அவங்க எழுதியிருப்பாங்க. உண்மையிலே அது சிறப்பானது தான். நமக்கு படிக்கும் போதே அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஐயோ என்னடா இப்படி எழுதியிருக்கிறாங்க, இவங்களால் எப்படி இந்த மாதிரியெல்லாம் யோசித்து எழுத முடியுது, இறைவனை எப்படி இதோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க, அந்த மாதிரி சில இடங்களில் நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், சில இடங்களில் நம்மளுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அந்த பாடல்கள்லாம் படிக்கும்போது. அந்த வகையில் இன்றைக்கி திருப்பாவை 4ஆம் பாடல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4ஆம் பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகவானோட ஆயுதங்களை ஒப்பிட்டு பேசுகிறாங்க. எதோட பேசுகிறாங்க அப்படின்னா மழை பொழியிற நிகழ்வோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. மழை பொழியிற நிகழ்வோடு என்ன ஒப்பிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா உண்மையிலே இது வியப்பான ஒன்று தான். இந்த காலத்தில் நிறைய விஞ்ஞானம்லாம் வளர்ந்துருச்சு, நிறைய அறிவியல் தளங்கள்லாம் வளர்ந்துருச்சு.
ஆனால் ஆண்டாளம்மா இருந்த காலத்தில் எந்த ஒரு அறிவியல் இதுவுமே வளர்ந்தது கிடையாது. அந்த காலத்திலேயே மழை எப்படி பொழியும் அப்படிங்கிற நிகழ்வை ரொம்ப துல்லியமாக அவங்க இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. மழை பொழிகிற நிகழ்வு இவ்வளோ துல்லியமாக யாராலையுமே சொல்ல முடியாது. அதாவது நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சுலாம் அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு வியப்பான செயலே கிடையாது. ஆனால் எந்த ஒரு அறிவியல் சாதனங்களுமே இல்லாமல் ஆண்டாள் அந்த காலத்திலேயே மழை பொழிகிற நிகழ்வை இவ்வளவு துல்லியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் தான். நம்ம முதல்ல பாடலை பார்த்துடலாம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கோடு ஆர்த்தேன், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாலியம் தோளுடை பற்பனாமன் கையில், ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சாங்கள் முதைத்த சரமலை போல், வாழா உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறாங்க. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நோன்பு இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு விளையும் அப்படிங்கிறத எடுத்துக்கொடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறைவனோட ஆயுதங்களை மழை பொழிகிற நிகழ்வுக்கு ஒப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. நம்ம முதல் வரியிலேருந்து பார்க்கலாம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழிமலை கண்ணா நம்ம கண்ணன் கிட்ட தான் சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியும் நம்ம வருண பகவான் தான் நம்மளுக்கு மழை பொழிகிறதுக்கெலாம் உதவி பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் இந்த பெண்களை பொறுத்தவரை எல்லாமே திருமால் தான். அதனால தான் எடுத்தோடனே ஆழிமலை கண்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்க அவரை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு நம்ம தோழியோ யாரோ இருந்தால் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கேட்கணும் அப்படி தானே கேட்போம். அந்த மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்குள்ள. இங்கே பாரு கண்ணா, நாங்கள் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவோம், நீ அதை மறுக்காமல் கேட்கணும் அப்படின்னு இந்த முதல் வரியில் வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ உரிமை எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இந்த காலத்தில் நம்ம கூட யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். ஆழி உள் புக்கு முகந்து கோடு ஆத்தேரி, கடலுக்குள்ளே நீ புகுந்து அதில் இருக்க நீரெல்லாம் ஒரு சொட்டு கூட இல்லாமல் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அதாவது நம்ம பத்மநாபனோட அந்த திரு உருவமே கரிய நிறம் தான். உடல் முழுவதும் அந்த கரிய நிறத்தால் இருப்பான் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ கடல்லேருந்து எல்லா நீரையும் எடுத்துக்கிட்டா அந்த மேகம் எப்படி இருக்கும், நல்ல கரிய நிறமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கரிய நிறம் நம்ம திருமாலோட நிறம் அது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில், அதாவது வலிமையான தோள்களை உடைய அந்த பத்மநாபனோட கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வரியில் சொல்கிறாங்க. ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமாலோட கையில் ஒரு பக்கம் வந்து சக்கரம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து சங்கு இருக்கும். அந்த திருச்சக்கரம் எப்படி பளபளன்னு இருக்குமோ அந்த மாதிரி மேகங்களுக்கு இடையில் அந்த மின்னல்கள்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளம்புரி போல் நின்று அதிர்ந்து அப்படிங்கிற வரி மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமாலோட கையில் இன்னொரு பக்கம் வளம்புரி சங்கு இருக்கும். அந்த சங்கோட நாதம் எப்படி எதிரொலிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மேகங்களில் வந்து இடி இடித்து மின்னல் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்கள் சொல்கிறாங்க. அடுத்து தாழாதை சாங்கள் முதைத்த சரமலை போல், அதாவது திருமாலோட கையில் இருக்கக்கூடிய அந்த வில்லை பற்றி பேசுகிறாங்க. அந்த வில்லோட பேர் வந்து சாங்கம். அந்த சாங்கம் அப்படிங்கிற வில்லு வந்து வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு வில். அந்த வெற்றியை மட்டுமே ஈட்டக்கூடிய அந்த வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல மழை பொழியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை தான் இந்த பாடல் வரியில் சொல்கிறாங்க. வாழா உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கு நீ வந்து மழை பொழிய வைக்கணும், இந்த நீர்நிலைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கணும், எங்கள் ஊரே செல்வ செழிப்பாக இருக்கணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு திருமால் கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது எந்த ஒரு அறிவியல் சாதனங்களும் இல்லாத அந்த காலகட்டத்தில் எப்படி இவங்களால் ஒரு மழை பொழியிற நிகழ்வை இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறது உண்மையிலேயே நிச்சயமாக அது ஒரு வியப்பான ஒன்றாக தான் இருக்குது. அது எவ்வளோ வியப்பு அப்படின்னா,
அந்த மழை பொழியிற நிகழ்வை பேசுகிறதே நம்மளுக்கு ஒரு வியப்பானது நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த மழை பொழியிற நிகழ்வை இறைவனோட ஆயுதங்களுக்கு வந்து ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதாவது இறைவனோட நிறம் வந்து கரிய நிறம், அந்த மாதிரி மேகங்கள் வந்து நீரை முகந்து வச்சுக்கிட்டா கரிய நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இறைவனோட கையில் வந்து ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரம் எப்படி பளபளன்னு மின்னுதோ அந்த மாதிரி மின்னல்கள் வந்து மின்னணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இறைவனோட கையில் இருக்க வலம்புரி சங்கு எப்படி எதிரொலிக்குமோ, எப்படி அதோட ஒளி வந்து அதிர்ந்து கேட்குமோ அந்த மாதிரி இடி இடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சார்ங்கம் அப்படிங்கிற வெள்ளிலேருந்து எப்படி அம்புகள் வந்து மழை மாதிரி பெய்யுமோ அந்த மாதிரி மேகத்திலேருந்து மழை எங்களுக்கு பெய்யணும் கடவுளே, இந்த நீர்நிலைகள்லாம் நிறையணும், நாங்கள்லாம் இன்பமாக இருக்கணும், எங்கள் ஊரே செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? நம்மளுக்கு கூட இந்த மாதிரியான அந்த ஒப்பீடுகள்லாம் தோணவே தோணாது. ஆனால் ஆண்டாள் வந்து எவ்வளவு இறைவன் மேலே பக்தி இருந்தால், அன்பு இருந்தால், இந்த மாதிரி அவரோட ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் கவனித்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் மார்கழி நீராடுறதுக்காக வர்றோம், நாங்கள் நீராடும் போது இந்த நீர்நிலைகள்லாம் நிறைஞ்சிருக்கணும், அப்படி வந்து நிறைஞ்சு நாங்கள் மன மகிழ்வோடு உன்னை வந்து வணங்கணும், எங்கள் ஊரில் வந்து எந்த ஒரு பஞ்சம் பசி பட்டினி எதுவுமே இருக்கக்கூடாது, அதுக்கு இறைவா கண்ணனே நீ தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்து வழி சொல்கிறாங்க. நம்மளும் இந்த திருப்பாவை பாடல்களை படிப்போம். இந்த பாடல்களை படிக்கிறதுனால நம்மளுக்கு இறைவனோட அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.